ஹாய் ஜாஸ்மம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே வந்து எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு அங்கே போயிருந்து அங்கே ஒரு சின்ன குட்டி மினி விழாக்க எடுத்து போட்டிருக்கேன். நீங்களும் பாருங்க. இது கல்யாண பொண்ணு. இந்த பொண்ணுக்கு ஊரில் வச்சு கல்யாணம். எங்கள் கோயில் அன்றைக்கி முதல் திருமண அறிக்கை வாசித்தாங்க. அதனால ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம். கல்யாண ஊரில் இப்போ ஸ்கூல் டைம் வச்சிருக்கனால நாங்களாம் போக முடியாது. அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டு வச்சது. சர்ச்சில் மாஸ் முடிஞ்சது நாங்கள் எல்லாருமே ஹாலுக்கு வந்துட்டோம். இப்போ ஹாலில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக ப்ரேயர் பண்ணி கேட்க தான் வெட்டியிருந்தோம். அந்த பிக் வந்து நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இது அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். இவங்க தான் கல்யாண பொண்ணோட அம்மா சகாய் ராணி, சகாய்ராஜ் மாமா பேர். அவங்க மேலே பந்தி இதில் பிஸியாக இருக்காங்க. வேற பொண்ணு பேர் ஜோவிதா, பையன் பேர் வந்து ஆரோக்கிய லவின். ஊரில் இருக்காங்க. அவங்க வந்து ஜூலை மாதம் 2ஆம் தேதி கல்யாணம். இப்போ அவங்க இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரத்தில் எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்க. அப்புறம் இது எங்கள் கோயிலோட பொண்ணு விஜி. அதுக்கப்புறம் இது எங்கள் கோயிலோட ஒரு ஜான்சின் ஒரு பொண்ணு. இவன் வந்து கல்யாணம் இப்போ தான் புதுசாக ஆச்சா, என்ன பார்த்தது என்ன எப்படி இருக்கீங்க என்ன இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஃபங்க்ஷன் மூட் அப்படின்னு வரும்போது எல்லாரும் கொஞ்சம் ஜாலியாக ஆயிரும். எல்லாரும் பார்த்தது கொஞ்சம் பேசி எடுத்து எல்லாருமே நம்ம டோட்டல் வேற மூடெல்லாம் அப்படி சேஞ்ச் ஆயிரும் நமக்கு. அப்படி இது எங்கள் கோயிலோட அக்கா தான் சத்யாக்கா சூப்பராக ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்படி எல்லாத்தையுமே சுற்றி அப்படி ஒரு வீடியோ எடுப்போம்னு எடுத்து பாதி பேர் எல்லாரும் மேலே சாப்பிட்டு இருக்காங்க. வரவங்க மேலே சாப்பிட்டு அப்படி கிளம்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. இது நாங்கள் இருக்கிற இடத்துல பின்னாடி சகாய் மாதான்னு ஒரு கோயில் இருக்கு, சர்ச் இருக்கு. அதில் வந்து தான் ஃபங்க்ஷன் சின்னதாக வச்சிருந்தாங்க. ரொம்ப குட்டி சர்ச் தான். ஆனால் அங்கே வந்து நம்ம குட்டி குட்டி ஃபங்க்ஷன்லாம் நடத்தலாம். இது என் தங்கச்சி, அண்ணன் பொண்ணு ஸ்வீட், அதுக்கப்புறம் விஜி. எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. என்ன வீடியோன்னு சொன்னாங்க. நான் சுற்றி தான் வீடியோ எடுத்து கவர் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படி ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி எடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் ஹாய் பாய் சொல்லிட்டு அப்படியெல்லாம் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். எல்லாரும் ஹாய் பாய் தான் சொல்றாங்க. என்ன ஏதாவது வீடியோ எடுங்க, நீ தானே சேனல் வச்சிருக்கேன், நீ எடுன்னு என்ன எடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது நாங்கள் சாப்பிட்ட ஸ்லிப்ஸ் நாங்கள் பதில இருந்து சாப்பிட்டோம். சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சிக்கன் கொஞ்சம் கம்மி தான் கிடைச்சிச்சு. அப்போ நான் ரித்திக்கிட்டே சிக்கன் கேட்டேன். பைப்பில் ஊறுகாய் கொண்டு வச்சுட்டு என்னை ஏமாதிரி போயிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே எடுத்த பிக்கு தான் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபாதர், சிஸ்டர், அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து இது அவங்க அம்மா, அதுக்கப்புறம் தம்பி. அதுக்கப்புறம் கல்யாணம் வந்து ஆரல்வாய்மொழியில் தான் வச்சு நடக்கு. ஜூலை வந்து 2ஆம் தேதி நடக்கு. அங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் கல்யாணத்தில் அட்டெண்ட் பண்ணிட்டு பொண்ணு மாப்பிள்ளை விஷ் பண்ணுங்க. இது வந்து என் அண்ணன், என் அண்ணி. அப்புறம் இது யூத் குரூப் இல்லாமல் என்ன அவங்கள சேர்ந்து ஒரு பிக் எடுத்திருந்து. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் ஒவ்வொரு பிக் எடுத்து அது இது கூட எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைக்கிட்டே எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக சூப்பராக போச்சு. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை.